தோசை மாவு புளிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பெருங்காயம், கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் துவரம் பருப்பை 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அதையும் இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு புளிச்ச தோசை மாவு கூட இதை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நீங்கள் உடனே தோசை சுட்டுக்கலாங்க. பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு ஊற்றிட்டு தோசையை சுட்டு எடுத்துக்கலாங்க. எனக்கு புளிச்ச தோசை மாவு 2 டம்ளர் இருந்ததுனால 1 டம்ளர் துவரம்பருப்பு ஊற வச்சு அரைச்சிக்கிட்டேங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்க தோசை மாவோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. உங்ககிட்ட புளிச்ச தோசை மாவு இல்லை, ஃப்ரெஷ்ஷாக தான் மாவு அரைக்க போகிறீங்கன்னா துவரம்பருப்பு தோசைக்கு மாவு எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ நான் முதல்லே போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக பருப்பு பொடியும் தேங்காய் சட்னியும் தான் வச்சுருந்தேன். மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.